ஹலோ எவ்ரிவன், நம்மளுடைய சீக்ரெட்டான ஹோம்மேட் ஹேர் பேக் எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் முடி, எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இந்த முடிக்கு நான் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஆஃப்டர் வாஷில் பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் 4 வீக்ஸாக இது யூஸ் பண்ணிட்டு வரேன். சூப்பரான ரிசல்ட் இருக்குது இதில். இந்த பொடி எப்படி நம்ம தயாரிக்கலான்னு பார்க்கலாம். நான் எந்த ஒரு ஹேருக்கான சொல்யூஷன் சொல்கிறதா இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண பிறகு தான் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? கருப்புலேருந்து கரிசலாங்கண்ணி பவுடர், அவுரி பவுடர், நெல்லிக்காய் பவுடர், அதுக்கப்புறம் வெந்தயம், கறிவேப்பிலை, முருங்கை இலை காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், இதெல்லாம் எடுத்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். மெயினான இன்க்ரீடியன்ட் ரோஸ்மேரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் வாங்கி வறுத்துக்கோங்க. எல்லா பொருளும் லோ ஃப்ளேமில் வறுக்கணும், ரொம்ப கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது. வறுத்து பொடியாக்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஹேர் பேக்கு. நான் சொன்ன இந்த நெல்லிக்காய், அவுரி பொடிலாம் உங்களுக்கு வீட்டிலே கிடச்சிச்சின்னா காய வச்சு அரைச்சிக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹோம்மேட் ஹேர் பேக் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ் சேர்ந்த இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இந்த ஒரு பொடியை வச்சு நம்ம நிறைய மெத்தடில் ஹேர் பேக்கை ரெடி பண்ணலாம். தண்ணி மட்டும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம், தேங்காய் பால் போடலாம், ஆயில் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொல்கிறேன். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப ஒரு திக் அண்ட் ஷைனிங்காக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீட் 1 ஸ்பூன் போட்டுப்பேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நசுக்கி போட்டுப்பேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் செம்பருத்தி பூ டெய்லி பூக்கும். செம்பருத்தி பூ அண்ட் அதோடைய இலை போட்டுப்பேன். நேற்று காஞ்ச பூவாக இருந்தால் கூட நான் அதை சேர்த்துப்பேன். உங்களுக்கு காஞ்ச பூ இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் துளசி இலையை கூட நான் போட்டுப்பேன். துளசி இலை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, துளசி இலை கூட நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விட்டமின் அது கொடுக்கும். அது நம்மளுடைய தலையில் உள்ள பாக்டீரியா அடிச்சிடும். நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத் ஆகுறதும் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த துளசி இலையிலையும் நல்ல ஒரு சத்து இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ, இந்த துளசி இலை, அந்த தழை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவில் காம்பு நீக்கிட்டு போட்டுருங்க. வெங்காயம் நசுக்கி போட சொன்னேன், அப்படியும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் முருங்கை இலையும் கருவேப்பிலை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். நல்லா இது பாயில் ஆகிட்ட பிறகு கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதை சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஹேருக்கு ஹெல்த்தி தரக்கூடிய இந்த ஹெல்த்தியான வாட்டரும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்க. யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நம்மளுடைய ஹேருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இந்த ஹேர் பேக் பொடி எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பொடியை மட்டும் ஒரு சின்ன பவுலில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை தனியாக எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ண இந்த தண்ணி சூடாக இருக்கும் போதே அந்த ஹேர் பேக் பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போல் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்ட பிறகு ஒரு அழகான பேஸ்ட்டு போல் வந்துடும். இது கலக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நம்ம ரோஸ்மெரி, நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அது முகர்ந்தாலே நல்லாயிருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய பேஸ்ட்டை ஹேர் பேக் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை இதில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னால் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். அப்படி அப்ளை பண்ணலைன்னா இந்த ஹேர் பேக்லேயே நீங்கள் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேரில் ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நல்லா மைல்டாக மசாஜ் மாதிரி கொடுங்க. அந்த ஹேர் பேக் போட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள். அதுபோல் வேர்க்கால்லேருந்து கீழே அடிமூடி வரைக்கும் நல்லா இந்த ஹேர் பேக் போட்டு ஒரு கொண்டை போட்டு எடுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹேர் பேக் நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு விட்டாவே போதும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி மீந்துனா கூட அந்த தண்ணியிலே நீங்கள் ஷாம்பு போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டேரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஹேருக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். இதை மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஹேரை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். என்னுடைய ஹேரை நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். ஒரு பஞ்சு போல் உணர்வீங்க. நல்லாயிருக்கும். உங்கள் தலையில் முடி இருக்கிறதே தெரியாது. நல்லா ஹெல்த்தியான ஹேர் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.